வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 23வது நாளுக்கான ஆன்சருக்கு இதில் பார்க்கலாம். 111வது கேள்வி பாருங்கள். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. இது நேரடியாக நம்ம ஃபார்முலாவே தான் கேட்டிருக்கோம். உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா பை இன்ட்டு 3r² ப்ளஸ் r². இது என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவோம்னா ப்ளஸ் போகிறதா மைனஸ் போகிறதா 3 வெளியே இருக்குமா உள்ளே இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபார்முலா முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பை இன்ட்டு 3r² ப்ளஸ் r². இதுக்கு உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு. ஓகேவா? அடுத்ததான் 112. 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் உடைய கூம்பின் வலைபரப்பு. கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா பை ஆர் எல். நம்ம அந்த ஃபார்முலா ஏற்கனவே இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அந்த வால்யூமுக்கான வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் சொல்லியிருக்கோம். பை பிரச்சனை இல்லை, ஆர் பிரச்சனை இல்லை, எல் தெரியணும். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஆரமும் உயரமும் தான் கொடுத்துருக்காங்க. எல் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா L² = R² ப்ளஸ் H². அப்போ ஆரம் 7 ஸ்கொயர் பண்ணால் 49, ஹைட் உயரம் 24, 24 ஸ்கொயர் பண்ணோன்னா 576, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 625. அப்போ L²ங்கிறது 625. ஸோ எல்லுங்கிறது 625க்கு ரூட் எடுத்தோன்னா 25. ஸோ பைஆர்எல் பைக்கு 22/7 இன்ட்டு ஆரம் 7 இன்ட்டு எல் 25. அப்போ 7 கேன்சல் ஆகிடும். 22 25 பெருக்கணும் அப்படின்னா 550. ஸோ ஆன்சர் 550 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. அடுத்ததான் 113. 154 மீட்டர் ஸ்கொயரை புறப்பரப்பாக கொண்ட கோளத்தின் விட்டம். அப்போ புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்பு அப்படின்னாலும் வலைபரப்பு அப்படின்னாலும் ஒரே ஃபார்முலா தான். கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 154. அப்போ 4 இன்ட்டு பைக்கு பதில் 22/7 இன்ட்டு r². ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 154. இங்கே பாருங்கள், இந்த 4 கேன்சல் பண்ணலாமா? ரெண்டாம் வாய்ப்பாடு 2 4. இங்கே அடிச்சிங்கன்னா 7 2 14, 7 2 14. இங்கே 11 வாய்ப்பாடு 7 11 11 22, 7 11 77. இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது சார். இந்த 7 7 கேன்சல் ஆகாது, ஏன்னா இது டிவைடில் இருக்குது. அந்த பக்கம் போகும்போது பாருங்கள் மேலே மல்டிப்ளையில் போய்டும். ஏற்கனவே அங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ 7 7 49. இங்கே மேலே 2 × 2 பெருக்கல் இருக்குது. 2 4. அந்த பக்கம் போனால் வகுத்தில் போய்டும். இது r²ஓட வேல்யூ. அப்போ ஆரம் ஈக்குவல் டு 49க்கு ரூட் எடுத்தால் 7, 4க்கு ரூட் எடுத்தால் 2. இது ஆரம் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா விட்டம். ஆரத்தோட டபுள் மடங்கு தான் விட்டம் இல்லையா? அப்போ இதை 2ஆல் பெருக்குனா விட்டம் தெரிஞ்சிடும். 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் 7. அப்போ விட்டம் 7 மீட்டர். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? 7/2 அடித்து 3.5 அப்படின்னு போட்டோன்னா தப்பு பாருங்கள். ஏன்னா அது ஆரம், அவங்க கேட்டிருக்கிறது விட்டம். ஸோ இன்ட்டு 2 அப்படின்னும் போது 7 மீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 114. அரைக்கோள வடிவிலான ஒரு பொருளின் அடிப்பக்க பரப்பு 1386 சதுர சென்டிமீட்டர். அதன் மொத்த புறப்பரப்பு. இங்கே பாருங்கள் என்ன வடிவம் கொடுத்துருக்காங்க? அரைக்கோளம். அடிப்பக்க பரப்பு. அடிப்பக்கம்னா இப்போ ஒரு அரைக்கோளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரைக்கோளத்தோட அடிப்பக்கம் என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ வட்டத்தினுடைய பரப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டத்தின் பரப்பளவு πr². ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா πr² கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த புறப்பரப்பு. அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா 3πr². அப்போ 3 இன்ட்டு πr². πr²ஓட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1386. ரெண்டுத்தையும் பெருக்கணுன்னா கிடைக்கக்கூடியது 4158 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அவங்க கொடுத்துருக்க அடிப்பக்க பரப்பு அப்படின்னா அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அடுத்ததான் 115. பின்வருவற்றில் எது அதிக கன அளவு உடையது? இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது பாருங்கள். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 வடிவங்களை சேர்த்து கொடுத்துருக்கோம். இது 4த்துக்கும் கன அளவு கண்டுபிடிச்சிட்டு அதில் எது அதிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பக்க பரப்பு 250 சதுர சென்டிமீட்டர், உயரம் 2 மீட்டர் உடைய உருளை. அப்போ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr² H πr². அடிப்பக்க பரப்பு இப்போ சொன்ன மாதிரி தான். உருளையிலையும் அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்கும். வட்டத்தின் பரப்பளவு πr². அப்போ πr² கொடுத்துட்டாங்க. 250 இன்ட்டு உயரம் ஹெச் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2. 250 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 500. அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 500. இது எப்படி இருக்கட்டும். அடுத்ததுக்கு வரும். 21 மீட்டர் ஆரம் 24 மீட்டர் உயரமுடைய கூம்பு. கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² H. அப்போ 1/3. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r². ஆரம் 21 இல்லையா? அப்போ 21 இன்ட்டு 21. நான் r² தான் 2 வாட்டி போடுறேன். இன்ட்டு H 24. 7 21 21 கேன்சல் ஆகிடும்.
மீதி 22 இன்ட்டு 21 இன்ட்டு 24 மொத்தையும் பெருக்குனிங்கன்னா 11,085. அவங்க எது அதிகம் தான் கேட்டிருக்காங்க. இதில் 500, இதில் 11,085. அப்போ கண்டிப்பாக ஏ வரப்போகிறது கிடையாது. இது இருக்கட்டும், 11,085. அடுத்தடுத்து வருவோம். அடுத்து சி பாருங்கள். 45 மீட்டர் உயரம், 28 மீட்டர் மற்றும் 7 மீட்டரை ஆரங்களாக கொண்ட இடைகண்டம். இடைகண்டத்தின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πh இன்ட்டு r² ப்ளஸ் r² ப்ளஸ் rr. எல்லா வடிவத்துக்கும் கனளவு வர்றது மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ எல்லாத்துக்கும் கனளவுக்கான ஃபார்முலா தெரியணும். அதில் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தெரியணும். அப்போ 1/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு h 45 இன்ட்டு r² ப்ளஸ் r² ப்ளஸ் rr. r² 28 ஸ்கொயர் பண்ணேன்னா 784 ப்ளஸ் r² ஸ்மால் r 7 ஸ்கொயர் பண்ணுவோன்னா 49 ப்ளஸ் rr. 2 ஆரையும் பெருக்கிறோம். 28 7ஐயும் பெருக்கணுன்னா 196. இது மொத்தத்தையும் கூட்டுறோம். இது மொத்தத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 1029. இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 3 3, இங்கே பாருங்கள் 5 3 45, 7 1 7 7. இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 7 7 4 7 49 147. வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் முடியாது. அப்போ 22 இன்ட்டு 15 இன்ட்டு இந்த 15 மேலே தான் இருக்குது. நான் கேன்சல் பண்ணி இப்படி சும்மா கீழே உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். இன்ட்டு 147 மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 48,510 கிடைக்குது. என்ன கிடைக்குது? 48,510. இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? 11,085 ஞாபகம் வந்துச்சு. சரியா? ஏ கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது 11,000, இது 48,000. அப்போ இது அதிகம். ஸோ பியும் கிடையாது. டி கண்டுபிடிக்கிறோம். 21 மீட்டரை ஆரமாக கொண்ட அரைக்கோளம். அரைக்கோளத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா 2/3 πr³. அப்போ 2/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r³ 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21 7 3 21 21 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற பற்றிலாம் பெருக்கிறீங்க அப்படின்னா 19,404 வரும். ஸோ இதுவும் அப்போ கிடையாது. இது 19,000, இது 48,000 பாருங்கள். ஸோ ஆன்சர் சி தான் இதோட விடை. நம்ம புரியுதுங்களாம்மா? ஒவ்வொன்றுத்துக்கும் கன அளவு கண்டுபிடிக்கிறோம். கன அளவுக்கான ஃபார்முலா தெரியணும், அதில் அப்ளை பண்ணணும். அந்த டைமுக்குள்ளாடி நம்ம வேகமாக போடணும் பாருங்கள், அப்போ தான் முடியும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, ஒரு எது குறைந்த கன அளவு உடையதுன்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? அப்போ ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். நம்ம புரியுதுங்களாம்மா? ஓகே, அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 24வது நாள் இன்றைக்கான வினாக்கள். ஒரு செவகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? 117. பின்வரும் வடிவத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு முறையே. இந்த வடிவம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், நல்லா அதை பார்த்துக்கோங்க. இதை வரைஞ்சி கூட இதோட பரப்பளவு கண்டுபிடிங்க, சுற்றளவு கண்டுபிடிங்க, என்ன வரும்னு பார்த்து சொல்லுங்கள். சரியா? அடுத்ததாக ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்தது 118. 40 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன? அடுத்தது 119. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர். அவ்வயலை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை காண்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி நான் சொல்கிறேன். 120. ஒரு வட்டத்தின் ஆரம் 25% குறைக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த சதவீதத்தை வச்சு இவ்வளோ குறையுது அதிகமாகுது அப்படிங்கிறத அவங்க அடிக்கடி கேட்குறாங்க. இதை மெத்தடாக போடணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லும்போது இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன். சரிங்களாம்மா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ.